வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் திருவள்ளுவர் சிலை அருகில் உள்ள NGGO கட்டிட வளாகத்தில் மாவட்ட தலைவர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ராகவன், மாநில துணை பொதுச் செயலாளர் சண்முகசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இக்கூட்டத்தில் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ படியாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. அதேபோல் மாநில அரசும் ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ படியாக ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு கோரிக்கையை முன்வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் புதிய நிர்வாகியாக மாவட்ட துணைத் தலைவராக கோவிந்தராஜு பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த மாதாந்திர கூட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கூட்டத்தின் இறுதியில் மாவட்ட பொருளாளர் தனபால் அனைவருக்கும் நன்றி கூறினார். யாரையும் குறிப்பிடக்கூடாது, எந்த உறுப்பினரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதை எங்களது திடமான எண்ணம். ஒரு உறுப்பினரை சேர்ப்பதற்கு நான் எவ்வளவு சிரமப்படுவோம் என்பதை நீங்கள் அறியாதிருக்க மாட்டீர்கள். எனவே ஒரு நிர்வாகி, ஒரு உறுப்பினர், அதன் மூத்த நிர்வாகி சங்கத்தை பற்றி ஏபிசியை முழுமையாக அறிந்தவர் விளைவிக்கொள்வது எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. எனவே மேற்கொண்டு சஞ்சலப்பட வேண்டிய அவசியமில்லை. தயவு செய்து கடந்த எழுதப்பட்ட குழுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சங்கத்திலே தொடர வேண்டும் என அன்போடு வேண்டுகோள் வருவதை எனது உரையை நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, தேவைப்படும் நன்றி, வணக்கம். தலைமையாக நடத்தி கொண்டிருக்கும் திரு ரகுபதி அவர்களே மற்றும் ஏனைய சேலம் மாவட்ட ஏனைய சக நிர்வாகிகளே, இக்கூட்டத்தில் சிறப்புரையாக வருகை தந்து மாநில செய்திகளையும் மாவட்டத்தையும் ஒருங்கிணைத்து சிறப்பு ஆற்றிய மாநில துணைத் தலைவர் திரு ராகவன் அவர்களுக்கும் மற்றும் மாநில துணைச் செயலாளர் திரு சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் இக்கூட்டத்தில் புதிதாக வந்துள்ள தாசில்தார் தங்கவேல் அவர்களுக்கும் உணவு வளர்ச்சித்துறை உதவி பொறியாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும் பொது சுகாதாரத்துறை புதிதாக வந்துள்ள மகளிர் அணிகளுக்கும் இக்கூட்டத்தின் வாயிலாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு மருத்துவமனையை வழங்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கை வைத்துள்ளார். இதை நம்ம மாநில தலைமைக்கு அனுப்பி சிறப்பு கோரிக்கையாக மாநில செயற்குழு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு இக்கூட்டத்தின் வாயிலாக நன்றி கூறி விடைபெறுகிறேன்.